ஒரு ஹதீஸு, ஆதாரபூர்வமான ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அக்ஸிரு திக்ர், அல்லாஹ் நிறைய செய்யுங்க. எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா யகூலு மஜ்னூன், உங்களை பார்த்து பைத்தியகாரன் சொல்லும் வரைக்கும் திக்ர் செய்யுங்க. சரியாச்சு. ரசூலுல்லாஹ் எவ்வளோ அறிவாளி பாருங்க, சுபஹானல்லாஹ். கடைசி காலத்தில் இந்த திக்ர் மஜ்லிஸ் எல்லாம் பார்த்து பைத்தியகாரன் ஏசி ஒரு கூட்டம் வருமென்று ரசூலுல்லாஹ் தெரியும் பாருங்க. எப்படி சொன்னாங்க? உங்களை பார்த்து பைத்தியகாரன் என்று சொல்லும் வரை நீங்க என்ன செய்யுங்க? திக்ரு செய்யுங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப திக்ரு செய்யறவங்க நல்லவங்க, குறை சொல்றவன் தான் கெட்டவன். சில பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? சரி, திக்ரை செய்யுங்க, அல்லாஹு தாலா திக்ரு செய்ய சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ரு செய்ய சொன்னேன், இந்த மாதிரி கூட்டா சேர்ந்து ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவியில மக்கள் ஒரு நாளாவது செஞ்சிக்கா? ஒரு நாளாவது ரசூலுல்லாஹ் இப்படி கூட்டா உட்கார்ந்து கொண்டு சஹாபிகளை வச்சுக்கொண்டு ஹலரா செஞ்சா என்று கேள்வி கேட்டதோடு எங்க நாட்களும் கொஞ்சம் யோசிச்சு, ஓ ஏன்னா அப்படி ஒரு ஹலரா மஜ்லிஸ் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சேர்ந்து ஒன்று ஹலரா மஜ்லிஸ் ஒன்று நடத்தல, திக்ர் மஜ்லிஸ். திக்ரை செய்ய சொன்ன, கூட்டமா செஞ்சா நன்மை என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனியா செய்யறதை விட கூட்டமா செஞ்சா நன்மை, முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கிறது இல்லையா? ஆனா செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா நான் ஒரு பதில் ஒன்று உங்களுக்கு சொல்லி தரவா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பான் கொடுக்க சொன்னேன், குர்பான் நன்மை இல்லையா? எங்கேயாவது ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவிலையோ மக்காலையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டா சேர்ந்து பள்ளியில குர்பான் கொடுத்தா? இல்ல. மஸ்ஜிது நபவிலையோ மக்காவிலையோ நல்லா விளங்கிக்கோங்க, சஹாபிகள் தனிய குர்பான் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் தனிய குர்பான் கொடுத்தாங்க. பள்ளியில மஸ்ஜிது நபவியில 30 ஆடு 100 ஆடு 40 ஒட்டகம் என்று சல்லி சேர்த்து குர்பான் கொடுத்தா என்ன சொல்லுவோம்? இல்ல அப்படி சேர்ந்து செஞ்சாத்தானே நடக்கிறது. அத மாதிரி தாங்க திக்ரையும் சேர்ந்து செஞ்சாத்தான் நடக்கும். குர்பான ரசூலுல்லாஹ் கொடுக்க சொன்னாங்க, அல்லாஹ் கொடுக்க சொன்னான். கூட்டா செஞ்சாத்தான் நடக்கும், எல்லாருக்கும் இறைச்சி கிடைக்கும். நல்ல விஷயம், யாரும் பிழைன்னு சொல்லல, நல்ல விஷயம். கூட்டா செஞ்சாத்தான் நடக்கும் என்றதோட எல்லாம் ரெடி. விதத்துகளை பள்ளிகளிலே செய்யக்கூடாது, புதிய நூதனமாக ஆரம்பித்தவைகளை செய்யக்கூடாது, செஞ்சால் நரகம், அப்படியெல்லாம் சொன்னவங்களும் கூட்டு குர்பான் கொடுக்குறாங்க. இல்லைன்னு பாப்போம். ரசூலுல்லாஹ் செஞ்சார்களா? அது தேவையில்லை, எங்களை இறைச்சி வந்தா சரி இல்லையா? அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்கள், அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த ஹுலஃபாக்களே, உலமாக்களே, ரைசுல் முகத்தமீன்களே, அன்பு நிறைந்த முன்ஷிதீன்களே, இஹ்வான்களே, விசேஷமாக இந்த பஞ்சிகாவத்த ஜாவியாவுடைய நிர்வாகிகளே, அதே போல் இந்த பஞ்சிகாவத்த ஜாவியாவுடைய சுற்று வட்டாரத்திலிருந்து, இந்த பகுதியிலிருந்து ஐவேளை தொழுகைக்காக வேண்டியும் அதே போல் இந்த மஜ்லிஸுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த இஹ்வான்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நல்லவர்களுடன் வாழ்ந்து நல்லதை பேசி வாழ்ந்து நாளை மறுமை நாளில் நல்லவர்களுடனே எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல்லட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஹ்வான்களே, இன்றைய நாளிலே நாம் இந்த பஞ்சிகாவத்த ஜாவியாவிலே அல் குத்துபுல் அக்பர் வல் ஓதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மனாகிப் தமாம் வைபவத்திலே அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது மனாகிப் ஓதப்பட்டு பின்னால் ஹலரா திக்ருடைய மஜ்லிஸ் நடைபெற்று இன்ஷா அல்லாஹ் இப்போ முதாக்கரா நடைபெறுகிறது. கொஞ்ச நேரம்தான் டைம் எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அந்த நேரத்துக்குள்ள இந்த முதாக்கராவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துஆ முனாஜாத்து ஜலாலாவோட இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகள் அனைவும் நிறைவு பெறும் இன்ஷா அல்லாஹ். நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை கொஞ்சம் செவிதாழ்த்து கேட்டால் நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு தெளிவை அல்லாஹு தாலா உங்களுக்கு தருவான்.
தெரிந்த விடயமாக இருந்தாலும் கேளுங்க, அதில் இன்னும் கொஞ்சம் உறுதியை தருவான். தெரியாத விடயமாக இருந்தால் நான் இவ்வளவு நாளும் இதை கேட்காம இருந்தேனே என்று அதை படிப்பினையாக பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானா. அன்பு நிறைந்தவர்களே, அன்பார்ந்த இஹ்வான்களே, இன்று நாம் உலகத்திலே பலவிதமான விழாக்கள், பலவிதமான ஞாபகார்த்த விழாக்கள் என்று நிறைய விழாக்கள் நடத்துகிறோம். நீங்கள் படித்த ஸ்கூலுடைய 100வது வருஷம் அன்று விமர்சையான கொண்டாட்டங்கள். ஸ்கூலுடைய 100வது வருஷம் என்று ஒரு ஸ்கூலில் பார்த்தேன், 80 வயது ஒரு முதியவருக்கும் ஒரு டிஷர்ட் அடித்து கொடுத்து அவரும் 100வது வருஷம் கொண்டாட வந்திருக்கிறார். எல்லோருமாக சென்று பாடசாலையில் சென்று 100வது வருடம் என்று கேக்க வெட்டி ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடினோம். ஆனால் இந்த பாடசாலையுடைய அறிவை நீங்கள் பெற்றதினால் அந்த பாடசாலையில் போய்த்து அப்படி ஒரு கொண்டாட்டத்தை நீங்கள் கொண்டாடுறது இல்லையா? இப்போ இந்த கொண்டாட்டம் என்பது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா? மார்க்கத்தை பற்றி அதுக்குள்ளே எங்கே கொண்டு வாரீங்க? அது ஸ்கூலே, உலக படிப்பே, அதுக்குள்ளே எதுக்கு மார்க்கத்தை கொண்டு வாரீங்க என்றாலும் அதுக்குள்ளே மார்க்கம் இருக்கிறது. அன்றைய நாளில் நீங்கள் ஒன்று சேர்ந்தது சரியா? அன்றைய நாளுக்கு செலவழிப்பதற்காக டிக்கெட்டு போட்டு பணமெல்லாம் செலவழிச்சிங்கல்ல, பணமெல்லாம் சேர்த்தீங்கல்ல, இந்த பணம் செஞ்ச வேலை சரியாக இருந்தால்தான் உங்களுக்கு நாளை மறுமை நாள் அல்லாட்ட பதில் சொல்லலாம். நீங்க செஞ்சது பிழையாக இருந்தால் நீங்கள் செலவழிச்ச அத்தனை பணத்துக்கும் அல்லாட்ட பதில் சொல்லணும். நீ எதற்கு இந்த பணத்தை செலவழிச்ச? நான் ஸ்கூல் கொண்டாட்டத்துக்கு செலவழித்தேன், ஸ்கூல்ட 100வது வருஷத்துக்கு நான் செலவழித்தேன். அப்படியா? ஸ்கூல்ட 100வது வருடம் நல்லதாக இருந்தால்தான் நீங்க அந்த சல்லிக்கு பதில் சொல்ல தேவையில்லை. ஸ்கூலுடைய 100வது கொண்டாட்டம் பிழையாக இருந்தால் செலவழித்த ஒவ்வொரு ரூபாவுக்கும் அல்லாட்ட பதில் சொல்லணும். இப்ப நாங்க யாருமே அதை பிழைன்னு சொல்லலை. ஸ்கூலுடைய 100வது வருஷம் பிழைன்னு சொன்னோமா? யாராவது ஸ்கூலுடைய 100வது கொண்டாட்ட வருஷம் பிழை என்று சொன்னோமா? இல்ல. நல்ல விஷயத்தை செய்றீங்க, எல்லாரும் ஒன்று கூடினீங்க, ஹராமான விஷயங்களை தவிர்த்து நடந்தா, இந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி கூத்து போடுறது அது இல்லாம நல்ல விடயங்கள் நடந்தால் அது நல்லது. சாதாரண துனியாவுடைய அறிவை தந்த பாடசாலைக்கு 80 வருஷ மனுஷனுக்கு டிஷர்ட்டை கொண்டு போய் ஸ்கூல்ல வைக்கிறீங்களே, இஸ்லாத்தை கொண்டு வந்து தந்த, கலிமாவை சொல்ல வச்ச, எங்களை தொலை வச்ச, முஸ்லிமாக்கிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போன வருஷம் 1500வது வருடம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1500வது மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடசாலைக்கு லட்சக்கணக்கு செலவழிச்சு பாடசாலையுடைய 100வது வருடம் கொண்டாடியவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொஞ்சம் நன்றியோட ஞாபகப்படுத்துவோமே என்றா சில பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. அங்க வந்து கொண்டு இது தேவையா, 1200வது வருஷம் கொண்டு கொண்டாடணுமா அல்லது ஞாபகப்படுத்தணுமா என்று கேள்வி கேட்கிறீங்கடா. நல்லா விளங்குங்க, அந்த கேள்வி இந்த சபையில் யாருக்காவது இருந்தா உங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கொஞ்சம் இறக்கம் போதா? 100வது வருஷம் பாடசாலைக்கு கொண்டாடும், கட்டாயம் போகும். நான் வந்து 1 to 9 அல்லது 1 to 10, 1 to OL, 1 to AL வரைக்கும் நான் படிச்ச ஸ்கூலே, கட்டாயம் நான் போகணும். லண்டன்ல இருந்தாலும் சரி டிக்கெட் போட்டு வருவேன், ஆஸ்திரேலியால இருந்தாலும் டிக்கெட் போட்டு வருவேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுல் இஸ்லாத்தை தந்தவங்க, அவங்கள பத்தி ஒரு ஹரீரி மௌலிதில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்சம் ஓதுவோமே, ரசூலுல்லாஹ்வை புகழுவோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1500வது வருஷமே, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அப்ப நீங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட பாடசாலை அன்பு வைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட பாடசாலையின் மீது இரக்கமா? ஒன்னு நல்லா விளங்குவோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவன் ஒருவன், புகாரியுடைய ஹதீஸ், எவன் ஒருவன் தாண்ட உயிர், தாண்ட பொண்டாட்டி, தாண்ட புள்ளகுட்டி, தாண்ட பணம் சொத்துக்கள் எல்லாத்த விடவும், தாண்ட உசுர விடவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அன்பு வச்சாத்தான் அவன் பரிபூரண மூமினாக ஆகுவான். சரி, இது ரபீல் அவ்வல்ல சொல்ல வேண்டியது, இப்ப சொல்லி கொண்டு நிற்கிறீங்க. இன்றைய நாளில நடக்கிறது என்ன தெரியுமா? இன்றைக்கு இது ஒரு ஜாவியா,
பஞ்சிகாவத்த ஜாவியா. இன்று வரைக்கும் எல்லாரும் ஜாவியான்னு தானே சொல்றது. ஜாவியா போற பஞ்சிகாவத்த ஜாவியா ஜாவியா. இந்த ஜாவியா எப்படி வந்தது? இந்த ஜாவியான்ற பேர் வந்தது. உலகத்துல பள்ளி வாசலுக்கு பல பேர் இருக்குது. மஸ்ஜித் என்ற ஒரு பேர் இருக்குது. மஸ்ஜித் தக்கியான்ற ஒரு பேர் இருக்குது. ஜாவியான்ற ஒரு பேர் இருக்குது. ஜாவியா என்ற பேர் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்தந்த ஜாவியாக்களை உருவாக்க ஷாதுலியா தரீகா மட்டும்தான் காரணம். ஷாதுலியா தரீகா மட்டும்தான் காரணம். இந்த சாதுலியா தரீகாவை அப்ப பஞ்சிகாவத்த ஜாவி எடைக்குள்ள இந்த வேல்யூவான இந்த பிசினஸ் ஏரியாவுக்குள்ள இப்படி ஒரு பெரிய இடம் உண்ட தந்து அல்ஹம்துலில்லாஹ் எங்களை தொலை வைக்க, எங்களை திக்ரு செய்ய வைக்க, எங்களை ஸலவாத்து சொல்ல வைக்க ஒரு இடத்தை தந்தது யாரு? அப்ப எங்கட பழைய மனிதர்கள். அந்த பழைய மனிதர்கள் எப்படி இங்க ஜாவியான்னு பேர் வச்சாங்க? அவங்க சையதுனா அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஸ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட தரீகாவில் வந்தவர்கள். அபுல் ஹசன் சாதுலி இமாம் இல்லை என்றால் பஞ்சிகாவத்தையில் ஜாவியா இல்லை. ஸ்ரீலங்காவில் மட்டும் கிட்டத்தட்ட 115 ஜாவியாக்கள். இந்த ஜாவியாக்கள் உருவாக காரணம் யார்? அன்று செய்தன அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களால் உருவாக்கப்பட்ட தரீகத்து தான் காரணம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் படிப்பை சொல்லித்தான் அந்த ஸ்கூலுக்கு 100வது வருஷம் சந்தோஷமா செலவழிச்சோம் இல்லையா? இஸ்லாத்தை தந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சரி அல்ஹம்துலில்லாஹ் அது செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு கொண்டாட்டம் சந்தோஷம். இன்றைய நாள் கொண்டாட்டம் ஒன்றும் இல்லை. இன்றைய நாள் அந்த அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களை ஞாபகப்படுத்தி அவங்களோட பேரை சொல்லி அவங்களோட ஞாபகப்படுத்தி அவங்களோட பேரை சொல்லி அவங்களால தான் இன்றைய நாள்ல நாங்க இருக்கிறோம் என்று நன்றி கடனுடன் நாம் அவர்களை ஞாபகப்படுத்துகிறோம். அதனாலதான் இந்த மஜ்லிஸும் இந்த நிகழ்வும். நல்லா விளங்கிக்கொள்ளணும். ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தொட்டும் சொல்லப்படக்கூடிய ஒரு அஸர், ஒரு சஹாபி சொல்லக்கூடிய செய்தி சொன்னாங்க. என்ன தெரியுமா? நீங்க உலகத்துல ஒருவருடைய வழியை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கடா, பின்பற்ற போறீங்கடா, உசுரோட இருக்கிறவனை பின்பற்ற வானம். அவன் இன்றைக்கு இப்படி இருப்பான், நாளைக்கு வேற ஒரு சைடு மாறுவான். இன்னைக்கு அதைத்தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவன் இன்றைக்கு இப்படி பேசினா நாளைக்கு சல்லி வந்ததோட வேற சைடு பேசுவான். என்ன அழகான வார்த்தை பாருங்க. நீங்கள் அப்படி ஒரு மனிதனை பின்பற்ற நினைத்தால் மௌத்தாகி போன ஒருவருடைய வழியை எடுத்து நடவுங்கோண்டா. ஏன் தெரியுமா? உயிரோட உள்ளவனை நம்ப இயலாண்டா. சரியா சரி. இன்றைக்கு ஷாதுலியா தரீகா வானம், காதுரியா தரீகா வானம், நாங்க எங்களுக்கண்டு ஒரு ஷேக் இருக்கிறார், அவர் ஷேக்கு சொல்றதை நாங்க பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அல்லது எங்கட யாரோ ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொன்ன வழியை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள்ல கேட்டா என்ன, இல்ல அவரும் மாறி நாங்களும் மாறி. ஆனா இந்த ஷாதுலியா காதுரியாண்டு வர்றதுல 300 400 500 600 800 வருடங்களாக ஒரே வழிதான், ஒரு நாளும் மாத்தம் அடையாது. அப்ப என்னன்னு கேட்டா அவங்க எங்களுக்கு நல்ல வழிகளை காட்டி தந்திருக்கிறாங்க. திக்ரில வாங்க, உட்காருங்க, ஸலவாத்தை சொல்லுங்க என்ற வழிகளை சொல்லி தந்து உங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் சேர்த்து நல்லவர்களாக உங்களை மாத்தோடும். பாருங்க, உலகத்துல தரீகத்துகள் சொல்லித்தாரது அதைத்தான், வேறொன்றும் இல்லை. உலகத்துல எங்களுக்கு வரக்கூடாத விஷயம் என்ன? பெருமை வரக்கூடாது. நான் என்ற எண்ணம் வரக்கூடாது. நான் தான், என்ன விட்ட ஆள் இல்லை, இந்த எண்ணம் வரக்கூடாது. தரீகத்துகள் இதை சொல்லித்தார பாடம் அதுதான். நான் என்ன விட்ட ஆள் இல்லை என்ற எண்ணம் வரவே கூடாது. இன்றைக்கு முசாவியாவில் மனாக்கிப வாசிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு வாசகம் நான் டெய்லி படித்தாலும் டெய்லி வாசித்தாலும் புதிய புதிய தகவல்கள் அதில் கிடைக்கிறேன். அபுல் ஹசன் சாதுலி இமாமுக்கு சின்ன வயசாம், ஓரளவு யங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அல்லாஹு தாலா மறைமுகமான நிறைய செய்திகளை கொடுத்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா யாரோட கண்ணுக்கும் படாததெல்லாம் அவங்களோட கண்ணுக்கு படுதான். எந்த அளவுக்கு கடல் நடுவுல ஆழமான கடல்ல உள்ள இருக்கக்கூடிய
அப்படின்னா ஆழமான கடல், கடல் ஓரத்தில் இல்ல, ஆழமான கடல்ல உள்ள இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அவங்களுக்கு விளங்குதான். இதை பைத்து எல்லாட்டையும் சொன்னதோட கட்டாயமாக நீங்க ஒரு குத்துபு தான், நீங்க பெரிய அந்தஸ்தை அடைஞ்சிட்டீங்க. அப்ப ஷாதுல் நாயம் என்ன தெரியுமா சொன்னா, இல்ல 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 லா 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 அண்ணா அப்துல்லா நான் அல்லாட சாதாரண ஒரு அடியான் தான், என்ன அந்த அளவு தூக்கி பேசவானவன்டா. இப்படி ஒருத்தர் நம்ம ஆளுந்தா அவரை பிடிக்கவே இல்லை. அது இன்றைக்கு கிட்டத்தில் ஒருத்தன் என்னையோ சொல்லி விட்டானே, அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்டு யாரோ வீடியோன்னு பேசி விட்டானே, அவனுக்கு ஏதோ கனவு விளங்காம அது விளங்காம அவன் மூசா அலைஹிஸ்ஸலாமா இல்லையா? பாருங்க அவங்களோட பணி, அவ்வளவு அவங்களுக்கு அற்புதங்களை கராமத்துகளை கொடுத்தும் இல்ல 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 அன அபுதுல்லா நான் அல்லாட சாதாரண அடியான், தன்னை கீழே தான் வைக்கிறான். இதைத்தான் ஷாதுல் இமாம் எங்களுக்கு சொல்லித்தாரா. நாங்க எவ்வளவு அறிவாளிகளாக இருந்தாலும் எங்களை கீழே தான் வைக்கணும். எனக்கு ஏலா, நான் ஒரு பலவீனமான ஆள். அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் ஒரு நாள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தான். குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தான். எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க, அவங்க ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து சொன்னாங்க, அவனோட உம்மா கூப்பிடுறாங்கண்ணா. குர்ஆன் அப்படியே மூடினாங்க, ஓடினாங்க ஷாதுல் இமாம் ரலியல்லாஹு தஆலா. உடனே கூப்பிட்டு பிறகு கேட்டாங்க, வாப்பா, அப்ப சின்ன வயசவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, வாப்பா குர்ஆனத்தானே ஓதிக்கொண்டீங்க, அல்லாஹ்வுடைய கலாமத்தானே ஓதிக்கொண்டீங்க, ஓடினீங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, தாய் அழைத்ததன் பின்னால் உலகத்துல நாங்க எந்த அமல செஞ்சும் வேலையில்லைண்டா. உம்மா பசியில போட்டுட்டு, பொண்டாட்டிய பசியில போட்டுட்டு, வாப்பா பசியில போட்டுட்டு, நான் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு திக்ரு செய்ய போறேன். பொண்டாட்டி பசியில, உம்மா பசியில, வாப்பா பசியில, சரி வருமா? அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் சொன்னாங்க, உன்னோட உம்மாவை கஷ்டப்படுத்தி போட்டு நீ காபத்துல்லாவை முத்தமிட்டாலும் வேலில்ல, ஹஜருல் அஸ்வத முத்தமிட்டாலும் வேலில்ல. முதலாவது ஃபர்லை செய், கடமையை செய். கடமைதான் ஃபர்ஸ்ட். ஃபர்ல தொழணும். உம்மா கூப்பிட்டது என்னதுக்காக வேண்டி தொழுகை விட்டுட்டு ஓடுற இல்ல, தொழுகை வருது. குர்ஆன் ஓதுறது எக்ஸ்ட்ரா அமல், சுன்னத்தான அமல். அந்த நேரத்தில் ஷாதுல் இமாம் சொல்லி தந்தாங்க, முதலாவது உன் உம்மா வாப்பாட கடமையை நிறைவேற்றி. இப்படியான வழிகளில் நம்மை வாத்தெடுத்து வளர்த்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்ததுதான் இந்த ஷாதுலியா தரீகா. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஜாவியாவுல எல்லா அமல்களும் நடக்கிறது. எல்லா அமல்களும் வலிஃபா யாகூத்தியா, ஸலவாத் மஜ்லிஸ்கள், திக்ர் மஜ்லிஸ்கள் எல்லாமே நடக்குது. சில பேர்ட்ட ஒன்று என்னன்னு கேட்டேன்னா, யாரும் தப்பா நினைக்க வேணாம். சில பேருக்கு இந்த ஹலரா கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் புதுசு. சில பேருக்கு இந்த ஹலரான்றது புதுசு. நீங்க நல்லா விளங்கிக்கோங்க, இந்த ஜாவியா எப்ப இந்த ஜாவியா கட்டப்பட்டு இதற்கு கூரை போடப்பட்டதோ அன்றிலிருந்து செய்யப்படக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஹலரா. இது நேத்து முதனாத்து ஆரம்பிச்சு கொண்டதல்ல. ஹதராண்டா எல்லாரும் உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை செஞ்சு போட்டு, அல்லாஹ் என்ற திக்ரை செஞ்சு போட்டு, உடனே வந்தத்தோடு ஆஹான்னு கத்தர் இல்லை. எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ர். அது கூட இந்த ஹஜ்ஜி காலம் வந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சுருவோமே, டைம் ஆயிட்டு முடிச்சுருவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வாசகம் சொல்றாங்க. நீங்க ஆஹ்னு திக்ர் செய்றீங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான்? இன்ன இப்ராஹீம லஅவ்வாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் அல்லாஹ்வை என்று திக்ர் செய்யக்கூடியவர்கள். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு சஹாபி தாண்ட சக்கராத்துடைய டைம்ல அப்படித்தான் கொண்டு இருந்தான். கூட போனவங்க சொன்னாமேங்க, ஆஹான்னு சொல்லாம அல்லான்னு சொல்லுங்க அப்படின்னு. நாயம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, விடுங்க அதுவும் அல்லாஹ்வுடைய திக்ரு தான் அப்படின்னு. அதனால இங்க நடக்கிறது அதுதான். சில பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? சரி, திக்ரை செய்யுங்க, அல்லாஹு தஆலா திக்ரு செய்ய சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ரு செய்ய சொன்னேன். இந்த மாதிரி கூட்டா சேர்ந்து ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுன் நபவியில மக்கள் ஒரு நாளாவது செஞ்சிக்கா? ஒரு நாளாவது ரசூலுல்லாஹ் இப்படி கூட்டா உட்கார்ந்து கொண்டு சஹாபிகளை வச்சுக்கொண்டு ஹலரா செஞ்சா என்று கேள்வி கேட்டதோடு எங்க நாட்களும் கொஞ்சம் யோசிச்சு
ஓ ஏன்னா அப்படி ஒரு ஹலரா மஜ்லிஸ் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சேர்ந்து ஒன்று ஹலரா மஜ்லிஸ் ஒன்று நடத்தல திக்ர் மஜ்லிஸ் திக்ர செய்ய சொன்ன கூட்டமா செஞ்சா நன்மைன்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா செய்யறதை விட கூட்டமா செஞ்சா நன்மை முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கிறது இல்லையா ஆனா செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா நான் ஒரு பதில் ஒன்று உங்களுக்கு சொல்லி தரவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பான் கொடுக்க சொன்னேன் குர்பான் நன்மை இல்லையா எங்கேயாவது ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவிலையோ மக்காலையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டா சேர்ந்து பள்ளியில குர்பான் கொடுத்தா இல்ல மஸ்ஜிது நபவிலையோ மக்காவிலையோ நல்லா விளங்கிக்கோங்க சஹாபிகள் தனியா குர்பான் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ் தனியா குர்பான் கொடுத்தாங்க பள்ளியில மஸ்ஜிது நபவியில 30 ஆடு 100 ஆடு 40 ஒட்டகம் என்று சல்லி சேர்த்து குர்பான் கொடுத்தா என்ன சொல்லுவோம் இல்ல அப்படி சேர்ந்து செஞ்சாத்தானே நடக்கிறது அத மாதிரி தாங்க திக்ரேன் சேர்ந்து செஞ்சாத்தான் நடக்கும் இல்லைன்னு பாப்போம் நான் இவ்வளவு நேரம் ஒரு அவர் பயான் பண்ணி திக்ருடைய மகத்துவத்தை பத்தி நல்ல பயானம்னு பண்ணினு வைங்களே நீங்க யாராவது வீட்டு போய்த்து 100 திக்ரு செஞ்சுட்டு படிப்பீங்களா நோ சான்ஸ் அட இவ்வளவு நேரம் திக்ரை பத்தி தான் பயானம்னு கேட்ட இன்னைக்கு 100 திக்ரு செஞ்சே ஆகணும் இல்ல இதே முடிஞ்சு திக்ருடைய மகத்துவத்தை பத்தி பேசி போட்டு கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்க நாங்க எல்லாம் 100 திக்ரு செஞ்சுட்டு போமாண்டா எல்லாரும் இருப்பீங்க குர்பான ரசூலுல்லாஹ் கொடுக்க சொன்னாங்க அல்லாஹ் கொடுக்க சொன்னான் கூட்டா செஞ்சாத்தான் நடக்கும் எல்லாருக்கும் இறைச்சி கிடைக்கும் நல்ல விஷயம் யாரும் பிழைன்னு சொல்லல நல்ல விஷயம் கூட்டா செஞ்சாத்தான் நடக்கும் என்றதோட எல்லாம் ரெடி விதஅத்துகளை பள்ளிகளிலே செய்யக்கூடாது புதிய நூதனமாக ஆரம்பித்தவைகளை செய்யக்கூடாது செஞ்சால் நரகம் அப்படியெல்லாம் சொன்னவங்களும் கூட்டு குர்பான் கொடுக்குறாங்க இல்லைன்னு பாப்போம் ரசூலுல்லாஹ் செஞ்சார்களா அது தேவையில்லை எங்களை இறைச்சி வந்தா சரி இல்லையா அவ்வளவுதான் இன்னைக்குள்ள சப்ஜெக்ட் லேசான விஷயம் அல்லாஹ் திக்ர் செய்ய சொன்னான் அந்த திக்ரை உங்களுக்கு தனியா செய்யலுமெண்டா செய்யுங்க கூட்டா செய்யலுமெண்டா செய்யுங்க அதுல எந்த தடையும் கிடையாது ஏன் அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான் கூட்டாவும் செய்யுங்க தனியாவும் செய்யுங்க திக்ருக்கு அனுமதி இருக்கிற இன்னும் ஒன்று எடுத்துக்கோங்களேன் சதகாவை அல்லாஹ் கொடுக்க சொன்னான் நல்ல சிம்பிளான விஷயம் லேசான விஷயம் சதகாவை அல்லாஹ் கொடுக்க சொன்னான் என்ன சதகா கொடுக்க சொன்னான் சதகாவை கொடுங்கோண்டாங்க சாப்பாடு கொடுக்க சொன்னானா அல்லது ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னானா குமரிகளுடைய கல்யாணத்தை முடிச்சு வைக்க சொன்னானா சல்லாசனம் சொல்லி தந்திக்கிறாங்களா எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில சதகாவை சேர்த்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரசூலுல்லாஹ் எங்கேயா கொண்டே கொடுத்தீங்க அதுவும் அமல் தானே சதகாவை கொடுக்க சொன்ன சாமனெல்லாம் சேர்த்து மஸ்ஜிது நபவியில் ஒன்று சேர்த்து குபாவில் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சதகா கொடுத்தாங்களா இல்லையே தித்வா புயலுக்கு பள்ளியாக சதகாவை ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹ் கொண்டே கொடுத்தாங்களா செஞ்சத்தை தான் செய்யணும் செய்யாதத்தை செஞ்சீங்கன்னா நீங்க நரகம் வைத்துருவீங்க அப்படித்தானே சொல்றது அதெல்லாம் செய்வாங்க திக்ர மட்டும் கோட்டா உட்கார்ந்து செஞ்சா ரசூலுல்லாஹ் செய்யாததை நீங்கள் செய்து விட்டீர்கள் நீங்கெல்லாம் நரகம் போச்சு எல்லாம் நரகம் தான் இந்த திக்ர செஞ்சவனே நரகத்துக்கு அனுப்பும் போது என்ன செய்யறது அதனால அன்பார்ந்த வாலிபர்களே இந்த திக்ர் இருக்கிறதே இந்த திக்ர எழும்பி உட்கார்ந்து அல்லாஹ் அண்ட திக்ரு செஞ்சதுக்கு பின்னால் நான் சொன்னது மாதிரி அண்ட திக்ரு செஞ்சு மன ஆறுதலுக்காக வேண்டி ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அந்த திக்ரை பொருந்திக் கொள்வான் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடியதுதான் திக்ரு என்ற நியத்தில் நாங்கள் திக்ரை செய்கிறோம் அல்லாஹு தஆலா அதை பொருந்திக் கொள்வான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஹதீஸு ஆதாரபூர்வமான ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க அக்ஸிரு திக்ர் அல்லாஹ் நிறைய செய்யுங்க எது வரைக்கும் தெரியுமா ஹத்தா யகூலு மஜ்னூன் உங்களை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லும் வரைக்கும் திக்ர் செய்யுங்க சரியா ரசூலுல்லாஹ் எவ்வளோ அறிவாளி பாருங்க சுபஹானல்லாஹ் கடைசி காலத்தில் இந்த திக்ர் மஜ்லிஸ் எல்லாம் பார்த்து பைத்தியக்காரன் ஏசி ஒரு கூட்டம் வருமென்று ரசூலுல்லாஹ் தெரியும் பாருங்க எப்படி சொன்னாங்க உங்களை பார்த்து பைத்தியகாரன் என்று சொல்லும் வரை நீங்க என்ன செய்யுங்க திக்ரு செய்யுங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப திக்ரு செய்யறவங்க நல்லவங்க குறை சொல்றவன் தான் கெட்டவன் அதுதானங்க முடிவு அப்போ உங்களை பைத்தியகாரன் என்று சொல்ல ஒரு கூட்டம் வருவார்கள் இப்ப இந்த வீடியோ இப்ப எல்லாரும் நீங்க எல்லாம் ஹதரால் இருந்தீங்கல்ல இந்த வீடியோ வெளியில வந்தா ஒரு பைத்தியகார கூட்டம் திக்ரு செய்து நடுவுல ஏண்டத்தை காட்டி சொல்லுவாங்க இவன் பைத்தியகாரனுடைய லீடர் என்றுவாங்க நான் தானே முன்னு மஜ்லிஸ் நடத்துறேன் இது
நாங்க இதை பார்த்து என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நன்மாராய செய்தி பிளஸிங் எங்களுக்கு கிடைக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, உன்னை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, அதுவரை செய். இப்ப பள்ளியில ஒருத்தன் உட்கார்ந்து கொண்டு தஸ்பீஹ் எடுத்துக்கொண்டு தனியா லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு அவனை பத்தி யாரோ பைத்தியக்காரன்னு சொல்றா இல்லையே, சொல்லுவோம். பள்ளியில தஸ்பீஹ் வச்சுக்கொண்டு யாராவது உட்கார்ந்து அசரு பொருளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு தனிய திக்ர் செஞ்சா அவனை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்றா இல்ல. கூட்டா உட்கார்ந்து எழும்பி உட்கார்ந்து திக்ர் செஞ்சாதான் அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க, பைத்தியக்காரன்னு சொல்ற ஒரு கூட்டம் வரும். அதெல்லாம் கணக்கெடுக்காத, நீ திக்ர செய். அதனாலதான் இந்த மாதிரி திக்ர் செஞ்சவங்க கடைசி நேரத்திலே திக்ரோடே மௌத்தா போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாங்க கண்ணால கண்டு இருக்கிறோம், காதால அவங்க செஞ்ச திக்ர கேட்டு இருக்கிறோம். ஆனா குறை சொன்னவன் எப்படி மௌத்தா போறோம் எனக்கு என்ன தெரியா. மஜ்லிஸை கேவலப்படுத்தினவங்க ஹைர், அது நமக்கு தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் பஞ்சிகாவத்தை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த திக்ருடைய மஜ்லிஸை சிறப்பாக வந்து எல்லாரும் உட்கார்ந்து இந்த மனாக்கி தமாமையும் செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், நான் பஞ்சிகாவத்தை ட்ரஸ்டிமாரோடையும் பேசினேன். இஹ்வான்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த பஞ்சிகாவத்தை ஜாவியாவில் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஹிஃபுல் மதரசாவை தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதோட வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிற. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அந்த ஹிஃபுதுடைய ஒரு மதரசா, அல்ஹம்துலில்லாஹ் உம்முசாவியால் எங்களுக்கு கிதாபு மதரசா இருக்குது. இங்கே ஹிஃபுதுடைய ஒரு மதரசாவை நாங்கள் தொடங்கினா இந்த மஜ்லிஸுகள் எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளைகளும் படிச்சுக்கொள்ளும், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த பஞ்சிகாவத்தை ஜாவியா ட்ரஸ்டிமார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வேலையுண்ட செய்ய போகிறாங்க. வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாரும் அதில் பங்களிப்பாகணும். இன்ஷா அல்லாஹ் சிறந்த முறையில் இந்த ஜாவியாவை இன்னும் ஹயாத்தாக்கி எடுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இன்ஷா அல்லாஹ் அதிலேயும் எல்லாரும் கலந்து கொண்டு இந்த ஜாவியாவை ஹயாத்தாக்கி நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வாயா, இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களை பொருந்திக் கொள்வாயா. அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனாகிப் வைஃபத்துக்கு யாரெல்லாம் வந்த மனிதர்களுக்கு பசியார வைத்தார்களோ, உணவு கொடுத்தார்களோ, அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா. அதே போல இங்கே கலந்து கொண்டவர்களுக்கும் அந்த சொர்க்கத்துடைய உணவை வாஜிபாக்கி கொடுத்தருள்வாயா. அதனுடைய பரக்கத்தினால இன்ஷா அல்லாஹ் இந்த மனாக்கிபில் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ, அவங்க எல்லாருக்கும் ரஹ்மானே நோய்களை லேசாக்கி, உள்ள குட்டிகளில் பரக்கத்து செஞ்சு, ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுத்து, கடன் தொல்லைகள் இருந்தால் அதை நீக்கி, கவலைகள் இருந்தால் அதை போக்கி, சந்தோஷமான நீண்ட ஆயுள அல்லாஹு தாலா எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தர்லட்டுமா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.